இந்த வீடியோல வந்து நம்ம பைத்தான்ல நம்ம ஸ்விட்ச் கேஸ் பார்க்க போறோம். ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம் C++ல. இதுல வந்து மேட்ச் கேஸ்ன்னு சொல்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோகிராம் ரீட் அவுட் பண்ண போறோம். ஃப்ரம் ENM இம்போர்ட் EN இதுல இருந்து இந்த லைப்ரரியில இருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதுல வந்து கிளாஸ் கலர் நம்ம ஃபங்க்ஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கிளாஸ் கலர்னு எடுத்துக்கிறோம். இந்த ENM வந்து இன்புட்டா கொடுத்துக்கிறோம். பண்ணி கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நம்ம எழுதுறோம். ரெட்னா ரெட்டு, கிரீன்னா கிரீனு, ப்ளூனா ப்ளூன்னு எழுதுறோம். எழுதிட்டு கலர்ன்ற வேரியபிளை வச்சு நம்ம கலரை இன்புட் வாங்கிக்கிறோம். அதாவது இன்புட் என்டர் த சாய்ஸ் ஆஃப் த ரெட், ப்ளூ, கிரீன்னு வாங்கிக்கிறோம். இந்த கலர் வந்து ரெட்டாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பிரிண்ட் ஆகும். இதே போல் க்ரீனாக இருந்துச்சுன்னா செகண்டு, தேர்டு இப்படி பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் த சாய்ஸ்னு கொடுத்துருக்கு ரெட்டு. ஸோ ஐசி ரெட்னு வருது. ஸோ இது போல் நம்ம சாய்ஸ் கொடுத்துட்டு ரன் ஆகுது. சாய்ஸ் இல்லாத கொடுத்தா என்ன வரும்? ஏன்னா இது அதுக்கான கண்டிஷன் வந்து நம்ம எழுதலை. ரன் பண்ணி பார்ப்போம். பிளாக்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எரர் ஜென்ரேட் ஆகுது. நம்ம ஃபியூச்சரில் வந்து இதுக்கான இது மேட்ச் ஆகலைன்னா நமக்கு அது ஒரு நாட் இந்த லிஸ்ட் அது போல் கமெண்ட்ஸ் எழுதலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ப்ரோக்ராமு இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை தான் டெஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பேசுவோம். ரன் மேட்ச்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஒரு டெஃபைன் பண்ணியிருக்கோம். டெஃபினேஷன்னா என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை பற்றி மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து யூசர் இன்புட் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த யூசருடைய வேல்யூ ஓம்னு இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ விஷால்னு இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். கேஸ் இதோடைய இது டிஸ்பிளே ஆகும். இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு கோடு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எத்தனை முறை ரன் ஆகும் அப்படின்னு கேட்டால், இஃப் மெயின் வந்து ஃபார் இந்த ரேஞ்ச் வந்து 0, 1, 2, 1, 2 வரையும் 3 டைம்ஸ் இந்த ரன் மேட்ச்ன்ற இது ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். சரிங்களா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் த யூசர் நேம் கேட்குது. நான் கூட ஓம்னு கொடுக்குறேன். ஓம்னு கொடுத்தா ஒன்லி ஃபார் த ஏபிஐ கோட்னு வருது. அடுத்தது ரிஷப்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ்னு வருது. அடுத்தது வந்து விஷால். ஸோ இதில் வந்து ஸோ யூ டோன்ட் ஆக்சஸ் டேட்டாபேஸ். இது வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் கோட்னு வருது. சரிங்களா? ஸோ 3 சாய்ஸஸில் நம்ம 3 அவுட்புட்டை கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்தது. அதை தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது கொடுத்துருந்தா, இப்போ சுரேஷ்னு கொடுத்துருந்தா என்ன வந்திருக்கும்? யூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ். அப்பயும் 3 டைம்ஸ் வந்து அந்த லூப் ரன் ஆகுது. ஸோ மகேஷ்க்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் கோட்னு வருது. ஸோ இது போல் சுவிட்ச் கேஸில் ஆல்ரெடி ப்ரீ நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அதை வந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். அந்த கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் நம்ம யூசர்கள்லேருந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை கேஸ் வச்சு ஒரு கேஸாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் கம்பேரிங்க்கு அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரியா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.